ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கு சாமி கும்பிட போகிறோம். என்ன சமைக்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல அரிசி கழுவி வச்சுக்கிறேன். சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கணும். உளுந்து ஊற வச்சுக்கலாம் வடைக்கு. பருப்பு வேகத்துக்குள்ளே மிஷின்லேருந்து துணி எடுத்து காய வச்சுட்டு வரேன். சாம்பாருக்கு கடாயில் முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பூண்டு தக்காளி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். என்கிட்ட இருக்கிற காய் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கணும். காய் போட்டு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி சாம்பாரில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். பாயாசத்துக்கு பால் எடுத்து கொதிக்க வச்ச உடனே பாயாசம் மிக்ஸ் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்பளம் வறுத்துக்கிற எண்ணெய் ஊற்றி பொரியலுக்கு இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, இடித்து வச்ச பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கோஸ் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். கடைசியில் தேங்காய் துருவி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல். சாம்பாருக்கு நான் எப்போவுமே கடைசியாக தான் தாளித்து ஊற்றுவேன். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு சாம்பாரில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற வச்ச உளுந்த வடைக்கு அரைச்சிட்டு வரேன். அரைச்சாச்சு. வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகு, உப்பு போட்டு நல்லா கலரி வடைக்கு சூடான எண்ணெயில் வடை போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய சமையல் அமாவாசைக்கு சாமி கும்பிட ரெடி ஆயிடுச்சு. பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.